அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மற்றும் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் திரு உலகாழ்வார் அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கிறேன். சொல்லணும் அப்படின்னா தமிழண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கலைக்குழு வச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படி அப்படின்னா எல்லா கலையையும் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்டா கூட தூத்துக்குடியில ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. ஒரு 2 நாள் ப்ரோக்ராம் பயங்கர கிராண்டா ஒரு மினிஸ்டரு, எம்எல்ஏ, கலெக்டர் எல்லா பெரிய பெரிய ஆட்களை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க பெரிய கிராண்டா. இது வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நோக்கமே என்னன்னா நம்ம தமிழர் நம்மளோட கலை உலக அளவுல போகணும். அதே மாதிரி நிறைய விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அந்த கல்வி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒவ்வொரு ஊர்ல போய் இந்த கல்வியை பத்தி சிறப்பு பண்றதுக்கு அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்துட்டீங்கன்னா தூத்துக்குள்ள நிறைய ஆடியோஸ் வரும். இந்த நிறைய எப்படி சொல்ல அப்படின்னா டப்பிங் ஆடியோஸ் நிறைய வரும். அதெல்லாம் அண்ணன் தான் நினைக்கிறாங்க. நிறைய பேசியிருக்காங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க, மூவி பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே நிறைய விஷயம் பண்ணி நிறைய சொல்லலாம். அதுக்கு மேல அண்ணன் ஒரு டீச்சர், ஓகேவா, எம்ஏ, பிஎட் இது எல்லாமே தமிழ்ல பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. நிறைய அச்சீவ்மெண்ட், ஓகேவா. அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பெரிய கிஃப்டா நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு நம்ம காலேஜ் சார்பா ஒரு பொன்னாடைய மரியாதை இந்த நிகழ்ச்சியை அண்ணன் பொறுப்படுத்தி பொறுத்து நடத்த மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நல்ல தூக்கு வருவோம் இல்லையா? தூக்கு இல்லைங்களா? ஓகே. எல்லாருமே தமிழர் சொல்றோம், அப்படிதானே? ஆனா நம்ம தமிழராக வாழ்கிறோமா? அத கேள்விக்குறியாக இருக்கு. எல்லாருமே பள்ளிக்கூடங்கள்ல நம்மளுடைய கனவுகள் ஒரு விதமாக இருக்கும். கல்லூரிக்கு வருகின்ற பொழுது நம்மளுடைய கனவுகள் மாறும் இல்லையா? அதே போல மனிதனுடைய எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை மேம்படுத்துகிறது. அந்த எண்ணங்கள் மேலோக செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் சீர்பெற வேண்டும். இந்த அருமையான நாட்டு நல பணி திட்டத்தினுடைய தொடக்க விழாவில் என்னை அழைத்து பேசுவது, இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அருமை சகோதரர் பேராசிரியர் நம் டெல்லிசன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பேராசிரியராக உங்களுக்கு தெரிந்தாலும் என்னுடைய பார்வையில பல விஷயங்களை அறிந்தவர். கராத்தேலிருந்து, சிலம்பத்திலிருந்து நிறைய விஷயங்கள் அவர் கத்துக்குவாரு. என்னுடைய அறிமுகம் அவர் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அவருடைய முழுக்க பாரம்பரிய கலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் எங்க போனாலுமே கராத்தே, குங்பு அப்படி நிறைய தற்காப்பு கலைகள் இருக்குது. ஆனா அந்த தற்காப்பு கலைகளை தாண்டி இன்னைக்கு தம்பி வந்து அந்த கலையிலிருந்து நம்ம சிலம்பு கலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால அவரை நான் இந்த மேடையில பாராட்ட கடன்பட்டிருக்கிறேன். சரி, ரைட், ஓகே. என்னுடைய நோக்கம் வந்து எப்படின்னா, பாரம்பரிய கலைகள், பாரம்பரிய உணவுகள், பாரம்பரிய மருத்துவம் மூன்றும் இந்த சமூகத்தில் மேலோங்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. புரியுங்களா? நான் வந்து ஆசிரியராக 10 ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, பல இடங்களை போய் களப்பணிகள் களத்துல இறங்கி நிறைய வேலைகளை செய்தாலும் சரி, ஆனால் இன்றைக்கு நம்ம வந்து தமிழராக வாழவில்லை என்கின்ற ஒரு சிந்தனை தான் இன்றைக்கு மேலோங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம வந்து நீங்க நன்றாக சிந்தித்து பாருங்கள். நாம் பேசக்கூடிய தமிழ் எப்படி இருக்கிறது, நம்ம மக்கள் பேசக்கூடிய தமிழ் எப்படி இருக்கிறது, சென்னையில் பேசக்கூடிய தமிழ் எப்படி இருக்கிறது, கோவையில் பேசக்கூடிய தமிழ் எப்படி இருக்கிறது, மதுரையில் பேசக்கூடிய தமிழ் எப்படி இருக்கிறது, இலங்கையிலும் பேசுகிறார்கள் தமிழ், அதுதான் நல்ல தமிழ். ஆனால் இன்றைக்கு தமிழ் 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 என்று சொல்லி தமிழ் மொழியை இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறோம்.
தமிழ் மொழியை அழித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழருடைய அடையாளங்கள் எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். வருத்தமான ஒரு பதிவு தான் உங்க முன்னால நான் சொல்றேன். ஏன்னா அடுத்த தலைமுறையினர் நீங்கள் தான். நான் என்னுடைய மாணவர்கள் தான் சொல்லுவேன் அடிக்கடி, முடியும் என்பதே என் நகராதி. நான் சொல்றேன், எனக்கு ஒரு மாதிரி அந்த சிந்தனைகளுடைய முடியல, அப்படி செல்லுதுங்க. முடியும் என்பதே நகராதி, சாதிக்க முடியாததை எல்லாம் சாதிப்பவன் நீ அப்படின்னு என்னுடைய மாணவர்கள் சொல்லுவேன். அப்ப இந்த வார்த்தை தான் ஒரு மனிதனை வாழ வைக்கிறது. வார்த்தை தான் ஒரு மனிதனை வாழைய வைக்கிறது. வீட்டுல அம்மா அப்பா என் பிள்ளை மாதிரி வேற ஒரு பிள்ளை கிடையாது அப்படின்னு அந்த அம்மா, அந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை நேசித்து பேசுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு ஊட்டம் கொடுக்குமாறு, அதே பெற்றோர்கள் சனிப்பைய பிறந்த நேரத்துல இருந்து ஒரே வீட்டுல பெரிய பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு சொல்லி அந்த பையனுடைய மனம் மிகவும் சிதைக்கப்படுகிறது. அப்படிதானே? மனம் சிதைக்கப்படுதா இல்லையா? சிதைக்கப்படுதா இல்லையா? சொல்லுங்கடா. அப்ப மனம் சிதைக்கப்படுகிறது. அப்ப மனம் சிதைக்கப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம கல்லூரி கழகங்கள் இன்னைக்கு நம்ம நல்லதுதான் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளணும். யாரையும் நிறத்தாலோ குணத்தாலோ அழகாலோ ஒருவரை கீழே தூக்கியும் மேல தூக்கியும் பேசுவது அழகல்ல. அப்படியான அப்படியான ஏன்னா இறைவன் தான் நம்மளை படிச்சிருக்காங்க. எனக்கு இந்த முகத்தை கொடுத்தது என்னுடைய தந்தையார், இவங்களுக்கு அவங்க தந்தை, இவங்க அவங்க தந்தை. ஆக எல்லாருக்கும் அந்த முக லட்சணங்கள் எல்லாமே என்னது? தந்தை வழியா வரக்கூடியதுதான் இல்லையா? அந்த ஜீன் தான் வரும். அதை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் பேசி நம்ம காயப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையை நம்ம என்ன செய்யணும்? அடியோட விட்டுறணும். இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய காலங்கள் ஒரே ஒரு முறைதான். ஒரே ஒரு முறை தானே? ஒரு முறை தானே? அப்ப ஒரே ஒரு முறையில நம்ம நல்ல வழிகள் ரெண்டு இருக்குப்பா. வழிகள் ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டு வழியில நம்ம ஒரு வழி நல்ல வழி, இன்னொரு வழி தீய வழி. இந்த வழி எடுக்கணுமா இந்த வழி இருக்குமா நீங்க தான் டிசைட் பண்ணணும், நீங்க தான் யோசிக்கணும். ஆனால் கெட்ட வழியை நம்ம கையில் எடுத்தோம்னா வாழ்க்கையில சிதைஞ்சு போய் சிறைகளுக்கு பின்னால் நாம் கம்பி எண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஆனால் நல்லதை நாம் கைகொண்டால் வாழ்க்கையில் ஜெயித்துக் கொண்டிருக்கலாம், ஜெயித்துக் கொண்டிருக்கலாம், யாரையும் எதிர்கொள்ளலாம், யாரையும் எதிர்கொள்ளலாம். நாளா கல்லூரி படிக்கின்ற காலங்கள்ல வ.உ. சிதம்பரம் கல்லூரியில இளநிலை பட்டம், தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில முதுநிலை பட்டம் நாட்டுப்புறவியல், நாட்டார் வழக்காட்சியல், அதுக்கப்புறம் கல்வியியல் பிஎட் படித்தது வ.உ. சிதம்பரம் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி. ஆக இந்த கல்வி புலங்களை நான் படிக்கணும். நான் என்னுடைய தனித்திறமை தான் காட்டுவேன். எங்கன்னு எதுக்கு சொல்லுவாருன்னா, நம்மளுடைய அடையாளத்தை நம்ம அழிக்க கூடாது. புரியுங்களா? தமிழருடைய அடையாளங்களை யாரும் அழிக்க கூடாது. ஆனால் தமிழருடைய அடையாளங்கள் அழிப்பதற்கு நாமளே ஒரு காரணமாக ஆயிடக்கூடாது. அதே போலதான் இப்ப எனக்கு என்ன, உங்களை பார்க்கும் பொழுது விவேகானந்தர் சொன்னார். என்ன சொன்னாரு? 100 இளைஞர்கள் போதும் இந்த இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். விவேகானந்தர் சொன்னார் இல்லையா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்களே இல்லையா? 100 இளைஞர்கள் போதும் இந்த இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் அப்படி சொன்னார் அவரு. ஆனா பொம்பளை 100 இளைஞர்கள் கிடையாது. நானே இப்பவும் சொல்லிட்டு இருக்கேன். அது அவருடைய சிந்தனையில எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாக்ரட்டிஸ் என்ன சொன்னாரு? ஏன், எதற்கு, எப்படி கேள்வி கேட்க வேண்டும். ஆசிரியர்களிடம் மாணவர்கள் கேள்வி கேட்க வேண்டும், மற்றவர்களிடம் கேள்வி கேட்கணும். ஏன், எதற்கு, ஏன் அப்படி பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க கேட்கணும். தப்பே கிடையாது. கேள்வி கேட்ட நம்ம ஒரு வேற லெவல்ல கொண்டு வச்சிருவாங்களே, நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்களே, விரோதியா பார்ப்பாங்களே அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருக்குயா. நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும்போது நம்ம எங்கேயுமே பயந்து கீழ்ந்து நெலிஞ்சு எங்கேயும் நிக்க வேண்டிய தேவையில்லை. புரியுங்களா? அப்ப நம்மளுடைய சிந்தனை சரியா இருக்குது. நான் யாருக்கும் பயப்படாது. நம்ம களவு கிடையாது, களவு இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தீண்டத்தகாத எந்த வேலைகளும் நம்ம செயல்படக்கூடாது. எல்லோரும் ஒன்று என்கின்ற சிந்தனையில் நம்ம நிச்சயம் வாழ்க்கையில காலடி எடுத்து வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். புரியுங்களா? அப்ப நம்ம யாருக்கும் பயப்பட தேவை. 3 பேர் பைக்ல போறான், போலீஸ் அனுப்பிச்சு இடத்துல பிடிக்கும், நம்மள்ட்ட லைசன்ஸோட இருக்காது. அப்ப அவன்கிட்ட போலீஸ்காரன் என்ன சொல்லும், ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம பைக் எடுக்க போறோமா? நான் ஹெல்மெட்ல, நான் பத்திரிகை துறையில இருக்கிறேன், நான் நிறைய துறையில இருக்கிறேன், ஆனாலும் நான் ஹெல்மெட் எடுத்துக்கிறேன். அது எதுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு தெரிஞ்ச போலீஸ் என்ன வேண்டாம் போய் அப்படிம்பாங்க. நம்ம அந்த அளவுக்கு போகக்கூடாது. வர நம்மளை யாரும் இப்படி கை நீட்ட கூடாது. நாம வாழ்க்கையில ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறோம். எல்லாரும் பேசுங்க, ஜெயிப்பதற்கு பிறந்திருக்கோம். சட்டம் பேசுறா, நீங்க பேசுறதா நான் பேசுவேன்.
நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம்? நல்ல சத்தம் எனக்கு நல்லா கேட்கணும். பின்னாடி தம்பி, நாம் எதற்கு பிறந்திருக்கிறோம்? நல்ல சத்தம் எல்லாரும் சொல்லுங்க. முடியும் என்பதே நகராதி சொல்லுங்க. ஒரு 10 பேர். முடியும் என்பதே நகராதி. சாதிக்க முடியாததையெல்லாம் சாதிப்பவன் நான். சத்தம் இன்னொரு ஒன்ஸ் மோர். நல்ல போல்டு, நல்ல நேரம் நிமிர்ந்து பாருங்க. அதாவது எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உள்ள கொண்டு வரணுங்க. ஓகே, ரெடி 3 4 சொல்லுங்க. சாதிக்க முடியாததை எல்லாம் சாதிப்பவன் நாம். அப்ப ஒரு மாணவராலையோ ஒரு மாணவியால முடியாத ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்படிதானே? அப்ப முடியுமா? முடியும். அப்படி நம்மளுடைய மனசு எங்க இருக்குப்பா? மனசு எங்க இருக்கு? மனசு எங்கடா இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. அது எங்க இருக்கு? இந்த உடல்ல எங்க இருக்கு? இந்த உடல்ல எந்த இடத்துல மனசு இருக்கு? சொல்லு தம்பி, சொல்லுமா. மனசு எங்கடா இருக்கு? பாப்பா, நீங்க எல்லாரும் செகண்ட் இயர் தானே படிக்கீங்க. போப் காலேஜ் மாணவிகள் சொல்லணுமா, மாணவர்கள் சொல்லணுமா? எப்படி சொல்லணும்? நாங்க போப் கல்லூரி மாணவர்கள், போப் கல்லூரி மாணவிகள் எப்படி சொல்லுவீங்க? எங்க சொல்லுவீங்க? அது சொல்லுடா. சரி, மனசு எங்க இருக்கிறது? மனசு எங்கடா இருக்கு? உண்மை சொல்லு. மனசு எங்க இருக்கு? மனசு எங்கே இருக்கிறது? கொஞ்சம் தயவு செய்து சரியா சொன்னா நான் என் சாலத்துக்கு உங்களுக்கு அப்படி போட்டுறேன். மூளையினுடைய செயல்பாடுகளின் தொகுப்பு தான் மனசு. மூளையினுடைய இதுக்கு இடம்லாம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. இப்போ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கு நமக்கு எங்க இருக்கு? சிபியு, பிரெயின் தான் சிபியு இல்லையா? அப்ப இந்த சிபியு வந்து நம்ம பயன்படுத்துறது எல்லாமே இங்க இருந்தா எல்லாம் ஓடுது. அப்படிதானப்பா? அப்படிதானே? மானிட்டர் இது வச்சுக்க வேண்டியதான். எப்படி என்ன மக்களே சொல்றது புரியுது இல்லையா? அப்போ மூளையினுடைய செயல்பாடுகளின் தொகுப்பு தான் மனசு. மனசுக்கு வந்து இடமே கிடையாதுங்க அப்படின்னு யார் சொன்னா? சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட், உலகினுடைய தந்தை அவர்தான். அப்போ அவர் சொல்றாரு, மனசு வந்து ஈபி, ஈகோ, சூப்பர் ஈகோ மூன்றாக பிரிக்கிறார். அவர் சொல்றாரு, நாம் நல்லதை நினைக்கின்றோம், நல்லதை பேசுகிறோம் அப்படின்னா அந்த ஈகோலயே நான் பேசிட்டு, சூப்பர் ஈகோலயே பேசிட்டு இருக்கிறேன். சூப்பர் ஈகோ இப்ப நான் பேசுறேன், சூப்பர் ஈகோலயே பேசிட்டு இருக்கிறேன். நான் ராத்திரி தூங்கும் போது கனவு அனுப்பிட்டு இருக்கேன், நம்ம அந்த படம் பார்த்தோம், இந்த படம் பார்த்தோம், அப்படி இருந்தா இப்படி இருந்தா அப்படியே பேசுறோம் வச்சுக்கலாம். அது வந்து அடிமனசு, ஈர்ப்பு. அதை ஃபில்டர் பண்ணி தான் சூப்பர் ஈகோ வருது. புரியுதா? அப்ப மனிதனுடைய மனசு 3 பாகங்களாக பிரிக்கின்றது: ஈர்ப்பு, ஈகோ, சூப்பர் ஈகோ. புரியுங்களா? அப்போ நாம் எதை எண்ணுகிறோமோ அதுவாக அவன் மாறுகிறான்னு சொல்றோம் இல்லையா? அப்படிதானப்பா? இல்லையா? மனிதன் எதை எண்ணுகிறானோ அவனா அதுவாகவே மாறுறான். நான் ஒண்ணு சொல்றேங்க, கோவில்கள் இருக்கிறது, ஆலயங்கள் இருக்கிறது, மசூதிகள் இருக்கிறது, எல்லாம் நம்மளை எதை செய்யுது? என்ன செய்யுது? நல்வழிப்படுத்துது. ஒழுக்க நெறியில் வாழ சொல்வது சமயங்கள், நன்கு சிந்திக்க சொல்லுவது சமயங்கள், வேகமான சிந்தனைகளை எல்லாம் கூறுவது சமயங்கள். எந்த சமயமும் கொலை செய்து விடுங்கள், கொள்ளையடியுங்கள், அடுத்தவனை கெடுங்கள், அடுத்தவனை புறந்தெண்ணுங்கள், அடுத்தவனை பற்றி குற்றச்சாட்டுகளை கூறுங்கள் சென்று எந்த சமயங்களும், எந்த வேதாகமமும், எந்த பகவத்கீதையோ, எந்த குர்ஆனோ சொல்லல. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? நாம் வாழ்வதற்கு மற்றவரை சாய்க்க வேண்டும், மற்றவர்களை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையில போய்கிட்டு இருக்கிறான். அதுதான் தவறு. புரியுதா? அவனுடைய எண்ணங்கள் தப்பு நான் சொல்ல வரேன், அவனுடைய சிந்தனைகள் தப்புங்க. அப்போ நம்ம வந்து வகுத்து நம்ம வந்து ஒரு ஒரு அட்டவணை போட்டுக்கிட்டு அதன்படி நம்ம வந்து இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து சரி, நம்ம 12 பிடிச்சாச்சு, நம்ம வந்து பீடி சிகரெட் அடிச்சிட வேண்டியதான், நம்ம 12 அடிச்சாச்சு, பீர் அடிச்சிட வேண்டியதான், அப்பதான் நம்ம ஒரு கெத்து பயங்கரம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நானா வந்து நம்ம தான் டெய்லி நம்ம பயன்படுத்தலாம் இந்த போதை வழக்குகள், தேவையில்லை. அது போதைகளை பயன்படுத்தி ஒரு வேதனை கிடையாது, ஒரு பிரயோஜனம் மில்லிகிராம் வர ஒண்ணும் கிடையாது. அதனால் கெட்ட பேர் தான் வருவனுடைய நல்ல பேர் வருமாப்பா? மக்களே வருமா?
ஒரு சில காணொலி எல்லாம் பார்ப்போம், இந்த வீடியோல பார்க்குறோம், வருத்தமா இருக்கும். பெண்களும் குடிக்கிறார்கள், ஆண்களும் மாணவர்கள் குடிக்கிறார்கள். வருது பார்த்தல எனக்கு அப்படியே என்னடா இப்படி இருக்கீங்க முட்டா பயில்களா, கோவமா இருக்கா? இப்ப நான் ஊர்ல ஒரு விசேஷம், கல்யாண வீடு, சடங்கு வீடு, பால்காப்பு வீடு, பிறந்தநாள் வீடு, உடனே அவன் பயங்கலாம் இல்ல மாப்பிள என்ன இப்படிதாங்க அவங்க செய்கை இருக்கு. பொண்ணுங்க நினைக்கிறாங்க அவங்க ஸ்டைல பேசுறாங்க. என்னடா இது என்ன பாசை? நம்ம தமிழராக இருந்திருக்கிறோம், தமிழருடைய அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும், தமிழருடைய அடையாளங்களை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும். நமக்குடைய சிந்தனை பூரா அங்கதான் இருக்கணும், நம்மளுடைய சிந்தனைகள் அங்கதான் இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் நல்லதா இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற காலங்களில் நல்லதை விதைக்க வேண்டும், நல்லதை அறுவடை செய்ய வேண்டும், நல்லதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் நல்ல விஷயம். இதுதான் நீங்க ஒரு பாடம் தெரிஞ்சுக்குவோம், ஒரு பாப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னொரு பாப்பாவுக்கு தெரியாது, அவளுக்கு நீ சொல்லிக் கொடுத்தா நீங்க என்ன செஞ்சிருக்க, அந்த பாடம் நல்ல சிபிஐல நல்ல ரெக்கார்ட் ஆயிரும். ஒரு கேள்விக்கான பதிலை ஒரு 3 நபர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், ரெக்கார்டு பதிஞ்சிட்டே இருக்கும், அப்புறம் அழிக்கே செய்யும். நான் சிக்மண்ட் ஃப்ராய்டை பத்தி எப்ப படிச்சேன், 2001 பிஎட்ல படிச்சேன், சாரி 2099 படிச்சேன். நான் நாட்டார் வழக்காட்சியில் எனக்கு நிறைய கல்வி இப்போ உண்டு, அதுல படிச்சுட்டேன். அப்ப படிச்சுதான் எனக்கு இப்போ உங்களை பேசிட்டு இருக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே சீர்வரணும் அப்படின்னா கல்விதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு சிலர் இன்னைக்கு கல்வி புலத்துல படிச்சுட்டு இருப்பான், செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிப்பான், படிச்சு முடிச்ச பிறகு அவனுடைய 2வது வருஷம் வரும்போது அவனுடைய தவறான பழக்க வழக்கங்கள் அவனுடைய வாழ்க்கை தெளிச்சிடும், கேள்விக்குரிய மாதிரி. அதாவது பணம் தேவைதான், இல்லை ஆனால் பணத்தை நம்ம நல்ல வழியில ஈட்டணும். தீய வழியில ஈட்டணும்னா என்ன செய்வோம், நம்ம வாழ்க்கை சிதைஞ்சிடும், அப்பா அம்மாவுக்கு கெட்ட பெறும் இல்லையா? அப்படியே இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் செழிப்பாகவும் சீர்தூக்கி பார்க்கின்ற அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம நம்மளுடைய எண்ணங்களை கட்டமைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பப்போ நமக்கு மூடு மாறிட்டே இருக்கும், இப்படி பண்ண அதை செஞ்சா இதை செஞ்சா, தவறுகளை செய்வதற்காக நம்மளுடைய மனசை தூண்டிட்டே இருக்கும், தவறுகளை செய்வதற்கு தூண்டிட்டே தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நம்ம கட்டுக்கோப்புகளை கொண்டு வந்துட்டே இருக்கும், கட்டுக்கோப்புகளை கொண்டதாக நம்ம ஜெயிக்க முடியும். புரியுதா? அப்போ நம்மளுடைய மனசை நம்ம நல்லா கட்டமைச்சிட்டோம்னா வாழ்க்கையில அது எந்த கல்வி புலமும் கிடையாதுங்க. இப்போ ஒரு சிலர் நான் எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ ஃபோக்லோர், பிஎட், எல்எல்பி இவெல்லாம் படிச்சாலுமே அது எனக்கு அறிவை தான் எழுதிருக்கு, அறிவு தான் கொடுத்துருக்குது. 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிற எழுத்தாளர். அப்புறம் நீங்க தூத்துக்குடியா இருக்கீங்களா? தூத்துக்குடி யாருக்கு தூத்துக்குடி இருக்கா? யாரு கிடையாது தூத்துக்குடி? மாநகராட்சி லிமிட்ல இருக்கீங்களா? மாநகராட்சி தூத்துக்குடி மாநகராட்சி லிமிட்ல இருக்கீங்களா? என் குரல் கேட்டீங்களா? பேரன்பு கொண்ட பெரியோர்களை, தாய்மார்களை கேட்டிருக்கீங்களா? அந்த குரல் கேட்டீங்களா? யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? ஓ, இவ்வளவு பேர் கேட்டிருக்கீங்களா? சந்தோஷம். ஆமா, அந்த குரலுக்கு சொந்தக்காரன் நான் தான், வேற யாரும் இல்ல. அந்த குரலுக்கு சொந்தக்காரன் நான் தான். அந்த குரல் ஒரு சில இடங்களை போவோம், ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிற கேட்டிருக்கீங்களா? இப்ப கூட இடையில குப்பைகளை ஒரு பாட்டு, குப்பைகளை எரிக்க வேண்டாம், நோய்களை பரப்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டுட்டோம். நான் அதாவது குப்பையெல்லாம் எரிக்க கூடாது. நீங்க இந்த ஊர்ல திருப்பணி செட்டிக்குளத்துல 10 நாள் இருக்க போறீங்க, நிறைய பேருக்கு சொல்லுங்க குப்பைகளை தயவுசெய்து எரிக்காதீங்க. வர வழியில பார்த்தா நிறைய இடத்துல குப்பை எரிச்சுட்டு ரொம்ப கோபமா இருந்துச்சு. நம்ம அதுதானே சுவாசிக்கிறோம், பிளாஸ்டிக் கார்பேஜ் போட்டு எரிப்போம், அது ரொம்ப ரொம்ப கோபமா இருக்கும். நம்ம சுவாசிக்கணும், இப்ப நுரையீரல் கட்டுவோம். தேவையா? குப்பை மண்ணை தோண்டி மக்க வைக்கணும். குப்பை மக்காத குப்பையை தான் பார்க்கணும். புரியும் உங்களுக்கு? அதனால நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம படிச்சதை பிறகு அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் மக்களே. நான் புரிஞ்சு உங்களுக்கு நாம என்ன படிச்சிருக்கிறோமோ அதை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற பொழுது, தூங்க போகும் பொழுது, பேசுகின்ற பொழுது நாம் எதையெல்லாம் கல்வி கற்றிருக்கிறோமோ அவற்றையெல்லாம் என்ன செய்யணும், பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். புரியுதா? மலையாள மக்கள் அவன் ரொம்ப அறிவாளியா இருக்கான், அங்க நிறைய பேர் நோய் இல்லாம வாழ்றான். இதுக்கு சொல்லுங்க, அவனுடைய அடையாளத்தை அழிக்காம இருக்கிறான். இன்னைக்கு நம்ம அடையாளத்தை அழிச்சாச்சு, கலைகள் அழிச்சாச்சு. கேரளா செண்டை மேல இன்னைக்கு தமிழ்நாட்டுல பயங்கரமா போயிட்டு இருக்குது. இந்திக்காரனுடைய நாசிக் டோல் பயங்கரமா போயிட்டு இருக்குது.
போயிட்டு இருக்கா இல்லையா? இதனால நம்ம கலை அழியுமா அழியாதா? அழியுமா அழியாதா மக்களே? சொல்லுங்க. கேரளா செண்டை மேளம் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் அடிக்கலாமா? ஏன் நம்ம சட்டை போடுறோம்டா, அவன் சட்டை இல்லாம கொண்டு வந்து அடிக்கிறோம். அப்ப என்ன இருக்கும்? இந்த சட்டை போடுவதற்கு நம்ம வந்து போராடி இருக்காங்க நம்ம முன்னோர்கள் தான். ஐயா வைகுண்டர் போராடி இருக்கிறாரு. எங்க? திருவனந்தபுரம் சமஸ்தானத்தை 1880 வந்து என்ன செய்திருக்காரு? தோல் சீலை போராட்டம். வரலாறு படிச்சா தெரியும். தோல் சீலை போராட்டம். இடுப்புக்கு மேல யாரும் ஆண் பெண் ட்ரெஸ் போடாம இருந்த காலங்கள் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால. இடுப்புக்கு மேல ட்ரெஸ் போடுறதுக்கு நம்ம வந்து போராடி இருக்காங்க. புரியுங்களா? ஆக இவையெல்லாம் ஒரு வரலாறு. அதே போல இன்றைக்கு இந்த கேரளா செண்டை மேளம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் எப்படி பிரிக்கப்பட்டது? 1956. இப்ப மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கின்ற பொழுது ஒவ்வொரு பண்பாடும் அங்கங்க பிரிஞ்சிச்சு. திருவனந்தபுரம் நம்மகிட்ட இருந்துச்சு, அவங்ககிட்ட போயிட்டு. பெங்களூர் நம்மகிட்ட இருந்துச்சு, போயிட்டு. திருப்பதி நம்மகிட்ட இருந்து அங்க போயிட்டு. அப்ப போல என்ன செய்றாங்க இவங்க திராவிடம் அப்படிங்கிறாங்க. எப்போ? மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதற்கு முன்னாலே பிரிச்சாச்சு. மொழிவாரி மாநிலங்கள் பிரிச்சாச்சு. பிரிச்ச பிறகு என்ன செய்யுது? கலைகள் அங்க போயிட்டு, இந்த கலைகள் அங்க போயிட்டு, அங்கங்க போயிட்டு. அப்ப அங்க போனதை கொண்டு போய் நம்ம இப்போ ஒரு கடந்த 20 வருஷம் நடந்து இந்த செண்டை மேளத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. அரசியல்வாதிகளை கொண்டு வந்து வேற யாரும் கொண்டு வரல. அவங்கள பார்த்து நம்ம சாதாரண மக்கள் எல்லாம் வீட்டுக்கு அடிக்க கொண்டு வந்தாங்க. அப்படின்னா ஒரு வீட்டுல ஒரு கிராமத்துல ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சு கூட்டு வந்து அடிச்சுட்டாரு செண்டை மேளத்தை. அவனை பார்த்து என்னடா அவன் மட்டும் அடிச்சுட்டான்டா, நம்மளும் அடிக்கணும்டா. அந்த கிராமங்கள்ல பொதுவாக அந்த பொறாமைகள் வரும். ஒருத்தர் வீட்டுல அதை பண்ணிட்டானே இன்னொருத்தன் பண்ணணும். இன்னொருத்தர் ஏதாச்சும் அதை பார்த்து நம்ம அவனோட நம்ம கூட செய்யணும். இது போட்டிகள்ல வாழ்க்கையில ஜெயிக்கணும். என்ன தெரியுமா? இதுவா நல்ல ஒரு நல்ல நிலையா? நல்ல சிந்தனை அது. நல்ல சிந்தனை அது. ஒருத்தர் போட்டி போடுற நம்ம வாழ்க்கையில போட்டி போடணும். ஒருத்தர் வந்து அதிகமா செலவழிச்சு பண்றான், அதை விட நம்ம அதிகமா செலவழிக்கணும் அப்படிங்கிற நீ நினைக்கிற கடனை வாங்கி செலவழிக்கலாம். கடனை வாங்கி செலவழிச்சு அந்த கடனை கட்ட முடியாம கடைசியில புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்து புருஷன் வந்து பொண்டாட்டி தலை இருக்குதான். தலை எடுத்து ஒரு நினைச்சு உள்ள போய் ஜெயிலுக்கு கம்பி அடிக்கிட்டு இப்ப போய் கம்பி போய் உள்ள போய் சென்னை மேல எழுத முடியுமா? கௌரவம். இதெல்லாம் சுய கௌரவம் தேவையா? இந்த கௌரவத்தை செஞ்சு ஒண்ணு சேர்ந்து புரியா? நாம வந்து இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும், நம்மளுடைய எண்ணங்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கட்டமைத்துக் கொள்ளும். பத்தியா முட்டாள்தனமான சிந்தனையினால கடைசியில ஒரு ஆளு உயிர் போய் இவரு ஜெயிலுக்குள்ள போயிட்டார். அந்த 1 லட்சம் பார்த்துப்பாரு. இன்றைக்கு எல்லாருமே கௌரவத்துக்கு தான் செண்டை மேளத்தை அடிக்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடங்களையும் பாத்தீங்க. எல்லா விழாக்களையும் பாருங்க. தமிழர் கலைகள் நிறைய கலைகள் அழிஞ்சு போச்சு. அந்த கலைகள் எல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்யலாம். நாங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நாட்டார் வழக்காட்சியில் நாட்டுப்புறவில் சொல்லுவாங்க. நாட்டார் வழக்காட்சியில் ஒரு புலம். நாட்டுப்புறவில் சொல்லி மதுரையிலையும் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலையும் மதுரை பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. ஆனா வந்து திருநெல்வேலியில வந்து நாட்டார் வழக்காட்சியல் அப்படின்னு சொல்லி அந்த போக்லோர், ஆங்கிலத்துல போக்லோர் தான். அங்கேயும் ஆங்கிலத்துல போக்லோர், இங்கே ஆங்கிலத்துல போக்லோர் தான். தமிழ்ல வந்து இப்படி வச்சுக்கிட்டாங்க, தமிழ்ல அவங்க அப்படி வச்சுக்கிட்டாங்க. போக்லோர் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறது. உலகம் முழுவதும் போக்லோர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். நாட்டுப்புறவியல், நாட்டார் வழக்காட்சியல் அப்படி. ஆனால் இந்த புலத்துல படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். எனக்கு 40 வருஷம் ஆயிட்டு படிச்சிடலாம். ஆனா அன்னைக்கு அந்த புலத்தை இன்னைக்கு வர அங்கீகாரம் இல்லாமல் இருக்கு. அதுக்காக நான் நிறைய குரல் கொடுத்துதான் இருக்கிறோம். இருந்தாலும் நாம வந்து நம்மளுடைய பண்பாடுகளை அழிக்கக்கூடாது, நம்மளுடைய கலைகளை அழிக்கக்கூடாது. புரியுங்களா? நல்லா புரியுதா உங்களுக்கு? எப்ப ஹிந்தி படிக்கூட சொல்றாங்களா இல்லையா? இந்த ஹிந்திக்காரன் மேல கொண்டு அடிக்கலாமா? சொல்லுங்க, அடிக்கலாமா அடிக்கூடாதா? ஹிந்தி படிக்க கூடாது, ஆனால் இந்திக்காரர்களுடைய மேளங்களை அடிக்கலாமா அடிக்கூடாதா? நம்ம ஊர்கள்ல தமிழ்நாட்டுல எல்லா பக்கம் அடிக்காங்க. அடிக்கலாமா அடிக்கூடாதா? நான் மைக்கில் போய் பேசுறது எல்லாத்தையும் போட்டு தான் போறேன். உறக்க சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், அப்பொழுது நல்லது பிறக்கும். இந்த டீ கடையில டீ கடையில என்ன செய்வாங்க? வடை எப்படி கொடுப்பாங்க? என்ன பேப்பர் கொடுப்பாங்க? நியூஸ் பேப்பர்ல கொடுக்கலாமா? அதுக்கு நம்ம கலெக்டர் வச்சு நம்ம தான் ஒரு மாவட்டம் ஃபுல்லா, நம்ம தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லா நான் தான் தடை பண்ண விட்டேன். தூத்துக்குடில இருந்து பாருங்க, எல்லா கடையிலும் பாருங்க வெள்ளை பேப்பர் கொடுக்கும் வடை கொடுத்தா. நீங்க என்ன செய்றீங்க? இனிமே எந்த கடைக்கு போனாலும் சரி, ஐயா நியூஸ் பேப்பர் வந்து காரியம், கருப்பு மை, இது வந்து கேன்சர் நோயை உருவாக்கக்கூடிய மை, விரும்பல. அதனால தயவு செய்து இந்த பேப்பர்ல தராது. முடிஞ்சா நீ வெள்ளை பேப்பர்ல தா, இல்லைன்னா என்ன செய்யற வாழையில தாங்க. எப்படி சொல்லணும்? கேட்பீங்களா? கேள்வி கேட்கறேன் கண்டிப்பா. என்னுடைய நம்பர் தான் வாங்கி எல்லாரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு புரட்சியை உருவாக்கணும். புரட்சி வன்முறையில் அல்ல, நல்லதை விதைக்க. என்னைக்கு அகிம்சையும் ஜெயிக்கும், வன்முறை ஜெயிக்காது. புரியுதா? புரியுங்களா? வன்முறை ஜெயிக்காது, அகிம்சை தான் ஜெயிக்கும். காந்தி தானே ஜெயிச்சார் கடைசியில. காந்தி தானே ஜெயிச்சாரு.
அதனால வந்து நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அகிம்சையில் தான் செல்லணும். அதாவது சட்ட ரீதியாகத்தான் போகணும் ஒழிய அதுக்கு மாற்று ரீதியா இன்னைக்கு இல்லை என்னைக்குமே போகக்கூடாது. அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். 4 பேர் நம்ம இவரு ரொம்ப கரெக்டா இருப்பாரு, இந்த பையன் நல்லா கரெக்டா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், நாம வந்து கேள்வி கேளுங்க, எங்க போனாலும் கேள்வி கேளுங்க. ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க, அப்படி பண்றீங்க, இல்லை கேள்வி கேட்டாலும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கேள்வி கேட்டதான் நம்முடைய அறிவு நிச்சயம், அறிவுக்கும் திறக்கப்படும். புரியுதா? பயப்படவே கூடாது. அதாவதுங்க, களவாங்கிறவன் பயப்படுவான், கொள்ளையடிக்கிறவன் பயப்படுவான், அவனே பயப்படாம நம்ம ஏன் பயப்படணும் சொல்லுங்க? நம்ம ஏன் பயப்படுறோம்? பயப்படலாமா தம்பி? சொல்லியா? முடியும் என்பதை சாதிக்க முடியாதது எல்லாம். இந்த வார்த்தையை நான் சொல்றேன், நீங்க நைட்டு தூங்க போகும்போதும் 10 விட மனசுல ஏத்துங்க. சொல்லுங்களா? சொல்லி பாருங்க. காலையில் எழுந்துச்சுன்னு தூங்கி அந்த பெட்ல உட்காந்துக்கிட்டு சாதிக்க கைப்பிடி வச்சுக்கோங்க. நல்ல பத்மாசனத்துல உட்காந்துக்கோங்க. சரியா? பத்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு சாதிக்க முடியாததை எல்லாம் சாதிப்பவன் நான், சாதிக்க முடியாததை எல்லாம் சாதிப்பவன் நான். அப்படி செய்யுங்க. இந்த கை இருக்குல்ல, உள்ளங்கையில அப்படி சுருன்னு பிடிக்கும். இந்த கையில உள்ளங்கையில சுருன்னு பிடிக்கும். எஸ், நீங்க கடவுள் எங்கிருந்து இருக்கிறாரு? நம்மளுடைய செயல்பாடு தான்ப்பா, நம்மளுடைய சிந்தனை தான்ப்பா, நம்முடைய எண்ணங்கள் தான். புரியுதா? நீங்க எதுவாக விரும்புறீங்களோ அதுவாக ஆயிரலாம். இல்ல ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் ஆயிரலாம். மனசுக்கு வேணும், மனசு வேணும். ஐபிஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆக முடியும். மனசு வேணும், அதற்காக உழைக்க வேண்டும். அதே போலதான் அந்த இப்ப வந்து இந்த பாரம்பரிய கலைகள் அழிச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தத்தோட நாங்க அதை பதிவு செய்யறோம். ஏன்னா நீங்க அடுத்த தலைமுறையினர் நீங்களாவது செண்டை மேளத்தையும் நாசிக் டோனையும் அடிப்பதற்கு இதை யாரும் அடிக்க போவீங்களா? இல்ல உண்மை சொல்லுங்க, தப்பு கிடையாது. என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுடைய பண்பாடை, நம்மளுடைய அடையாளத்தை அழிக்கிறதா என்னுடைய நோக்கம். வேற கிடையாது. என்னுடைய சிந்தனை என்னது? என்னுடைய அடையாளம், தமிழரின் அடையாளம் அழிக்கலாமா? மூத்த தமிழ், மூவாத தமிழ், ஆர்த்து வருகிற அன்னை தமிழ் தான். தமிழ உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மொழியை. ஆமாங்க, எந்த ஒரு நாட்டு பேர் எடுத்தீங்கன்னா அங்க ஒரு 5000 பேர் 10,000 கண்டிப்பா நம்ம தமிழர்கள் இருப்போம். புரியுங்களா? ஏன் திருக்குறள் எல்லோரும் போற்றி பாராட்டுறாங்க? அப்ப தமிழ் வந்து எவ்வளவு வலிமையானதாக இருக்கிறது. இன்னைக்கு தமிழ் மொழியை நன்கு உச்சரிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் விரல் விட்டு மீறான் தமிழ்நாட்டுல. நிறைய பேருக்கு தமிழை உச்சரிப்பு தெரியாம தான் நிறைய நினைக்கிறான். நானும் தலைவன் அப்படிங்க. தமிழன் என்று சொல்லடா, யாருடா சொன்னடா? யார் சொன்னது இது? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, யார் சொன்னா? சரியா சொல்லணும். நீங்க எல்லாரும் பாரதியார் நிறுவனோட உடனே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க. எல்லாருமே நீங்க படிச்சு போனது இல்லைங்க. தமிழ் எல்லாரும் படிச்சுதான் இருக்கீங்க. தமிழ் யாரும் படிக்காம கிடையாது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நான் வந்து என்னுடைய இயக்கத்துக்கு பேரும் தமிழண்டா இயக்கம் தான். என்னுடைய கலைக்குழுக்கும் தமிழண்டா இயக்கம் தான், தமிழண்டா கலைக்குழு தான். புரியுதா? தமிழண்டா சங்கமம் ஒரு விழா நடத்தணும். ஏன் தமிழண்டா நீங்க வச்சிருக்கீங்க கேட்டான். நான் தமிழண்டா, இதுதான் கெத்து. தமிழன் என்று சொல்லடா, இதுதான் கெத்து. இதை கெத்து கட்டாம வேற எது கெத்து கட்டுறது? என்னுடைய அடையாளம் இதுதானே. நான் இப்ப பேசுறது தமிழ், வெளியே போய் எங்க பேசினாலும் தமிழ், தமிழ் 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 தமிழ், எல்லாம் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா. யாருப்பா? யார் சொன்னது? யார் சொன்னதுங்க? யாரு சொன்னது? யோசிங்க. நான் கடைசியில கேட்கிறேன். சரி, ஓகே. அப்போ தமிழருடைய கலைகள், மக்களே, தமிழருடைய கலைகள் ஒருபுறம் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிமே நீங்க எல்லாரும் என்ன காப்பாற்றணும். பேண்ட் செட் எங்குள்ளது தெரியுமா? பேண்ட் செட் எங்குள்ளது? எங்குள்ள பண்பாடு? சரியா சொல்லணும், இதே தெரியும். பேண்ட் செட் எங்குள்ள பண்பாடு? கைத்தட்டுங்க. இந்த பாப்பா பிரிட்டிஷ் குட். வெள்ளைக்காரர்கள் நம்ம ஆட்சி செய்கின்ற பொழுது அந்த பேண்ட் செட் வாத்தியம் இருந்தது. நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துச்சு.
சுதந்திரம் பெற்று எத்தனை வருஷம் ஆயிட்டு மக்களே? சுதந்திரம் பெற்று எத்தனை வருஷம் சொல்லுங்க? சுதந்திரம் பெற்று எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? கேட்கல. 70? என்னடா 75 ஒரு ஆளு 76 படிக்கிறோமா இல்லையாடா? டேய் தம்பிகளா தங்கச்சிகளா 78 வருஷம் 78 ஆண்டுகள் கடந்தும் நாம் இன்றும் இந்தியாவில் மக்கள் எங்க பாருங்க 1947 சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு 2025 ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வரை இந்தியாவினுடைய கலை, இந்தியாவினுடைய அடையாளத்தை இதுவரை யாரு சென்ட்ரல் ஆட்சி செய்யறவங்களும் சரி, எங்க ஆட்சி செய்யறவங்க யாருமே அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அவன் என்ன செஞ்சானோ அதை இன்னைக்கு வரை மனுப்பிச்சுட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கும் அது பின்னாடி. நம்மளுடைய அடையாளம் என்னடா? பேண்ட் சட்டை நம்மளுடைய அடையாளம், இந்தியாவுடைய அடையாளம் இது. மாற்றி அமைச்சிருக்கணுமா இல்லையா? மத்திய அரசு இது செய்யலையே, மாநில அரசு செய்யலையே, அவங்களுக்கு அந்த சிந்தனை சக்தி இல்லை. அப்படியே அர்த்தம் அப்படியானப்பா? பேண்ட் செட் கலாச்சாரம் பிரிட்டிஷார் கொண்டு வந்த கலாச்சாரம், பிரிட்டிஷாருடைய பண்பாடு, பிரிட்டிஷாருடைய இசை. அப்ப இந்தியாவுக்கு இந்திய மக்களுக்கு இசை கிடையாதா? தமிழனுக்கு இசை இல்லையா? தமிழுடைய அடையாளம் என்ன? இந்தியாவுடைய அடையாளம் என்ன? பாருங்க, இதை கூட சிந்திக்காம நம்மால் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஓகே ஒன். அப்போ கலை இப்படி ஆயிடுச்சு. சரி, அடுத்த பாரம்பரிய உணவு. பாரம்பரிய உணவு நம்ம எல்லாரும் என்ன சாப்பிடுறோம்? என்ன சாப்பாடு சாப்பிடுறோம்? தோசையா? ஆத்தாடி, இது எத்தனை வருஷமா தோசை ஓடி தெரியுமா? தோசை இட்லி சொல்லுதா? தோசை இட்லி நம்ம எத்தனை வருஷம் சாப்பிட்டு இருக்காங்க? நம்ம தாத்தா பாட்டி பூட்டிக்கிட்டு எப்படி 110 வயசு வாழ்ந்துருக்காங்க சொல்லுங்க. சொல்லு. தமிழர் உணவுகளை அவங்க சாப்பிட்டாங்க, 110 வயசு வாழ்ந்தாங்க. இவன் நம்மால் நினைக்கிறான் டீசென்ட். என்னது டீசென்ட்? என்னடா டீசென்ட்? நம்ம வைக்கிறதா டீசென்ட்? பல்லு விளக்காம அவன் சாப்பிடுவான். அப்படியே ஆடு மாடெல்லாம் பல்லு விளக்குதான் காப்பாங்க. வேற நம்ம வீட்டுல நம்ம அடுப்பு ஊத்தி தான் நம்ம வீட்டுல சோறு போவாங்க இல்லையா முன்னர்ல. இப்போ கேஸ் ஸ்டவ் வந்துட்டு அந்த கறிக்கட்டை இருக்குல்ல, அதுல அதை பிடிச்சி தேய்ப்பான். அப்புறம் வேப்பமுச்சி தேய்ப்பான், ஆலங்குச்சி தேய்ப்பான். பல்லு நல்லா இருந்துச்சு. அப்போ பல் டாக்டரே கிடையாது. அப்போ நம்ம தாத்தா பாட்டி பூட்டி கிட்டி ஒரு பல் டாக்டரே கிடையாது. ஆனா இப்ப எதுக்கு பல் டாக்டர் வந்தாங்க? பல் டாக்டர் ஏன் வந்தாங்க ஐயா? சொல்லுயா. பூரா அந்த பர்பஸை பார்க்கக்கூடிய பாடு. கோல் கேட்டு, கீழ் கேட்டு, மால் கேட்டு, புல் கேட்டு, தால் கேட்டு, அந்த கேட்டு, இந்த கேட்டு, எல்லா கேட்டும் நம்ம பல்ல அழிச்சதுனால என்ன செய்யறாங்க? இன்னைக்கு ஊருக்கு ஒரு பல் டாக்டர். பல் டாக்டரை போய் பாருல அப்படிம்பா. பல்லு வலிக்குது. 28 வயசுல என்னடா பல்லு வலிக்குது? எதுக்கு பல்லு வலிக்குது? சரி, ஆங்கில மருத்துவம் மருத்துவமனைகளை பெருக்குவது நல்லதா, அதை சுருக்குவது நல்லதா? குட் குட் பாப்பா, நல்ல குட் குட். ஏங்க, நம்ம ஆங்கில மருத்துவமனைகளை பெருக்குவதனாலையோ ஆங்கில மருந்து கடைகளை பெருக்குவதனால பிரயோஜனமே கிடையாது. எல்லா மருந்துகளும் என்ன செஞ்சிருக்கான்? நோய்களை உருவாக்கக்கூடிய பாயிண்ட் வச்சிருக்காங்க. தலை வலிக்கா மாத்திரை போடு, கை வலிக்கா மாத்திரை போடு, கால் வலிக்கா மாத்திரை போடு, தலைவலி முடி வலிக்குதா மாத்திரை போடு. அடங்க காமக்கா. டேய், மேல இருந்து கழுகு பார்த்துட்டு இருக்குடா. சர்ன்னு அந்த பிளைட்ல சர்ன்னு வந்துட்டு குஞ்சு போகுது. எடுத்துட்டு போகுது. அதுக்கு எப்படி கண்ணு வருது? நம்ம கண்ணாடி. என்னடா இது? ஏன் நம்ம கண்ணாடி போடணும்? நான் சொல்லிட்டு போறேன் எனக்கு. இப்ப கழுகு கண்ணாடி போடுறாங்களா? இந்த ஆடு மாடு நாய் கோழி பாம்பு கண்ணாடி போடுதா? என்னங்கடா? பறவைகளுக்கும் கண்ணாடி கிடையாது, விலங்குகளுக்கும் கண்ணாடி கிடையாது. அப்போ இந்த மனுஷன் மட்டும் ஏன் கண்ணாடி போடணுங்க? ஏன் சத்து குறையுது? சாப்பாடு ஏன் இல்ல? ரேஷன் அரிசி சாப்பாடு நான் சாப்பிடுறேன். நான் தான் டெய்லி கூட சாப்பிடுவேன். தம்பி வேண்டாம்னு சொல்லுவான். ரேஷன் அரிசியில் உள்ள சத்து வேற எந்த அரிசியில கிடையாது. நீ கடையில வாங்க அரிசி பூரா சத்தே கிடையாது. ஆமா மக்களே, கடையில வாங்குறீங்களா? விலைய கொடுத்து வினைய வாங்குறீங்க. விலைய கொடுத்து வினைய வாங்குறீங்க.
ரேஷன் அரிசியில் உள்ள சத்து. நாங்களாம் ஸ்கூல்ல மதிய சத்துணவு சாப்பிட்டா இருக்கப்பா, நானும் அப்படி தட்டை போய் வாங்கிடுவேன். சத்துணவு தான் மதியம் சாப்பிடுவோம். அந்த சாப்பாடு தான் உடம்புக்கு நல்லது. கடையில வாங்குற அரிசி பூரா கலவணித்தனம் உள்ள அரிசி, பூரா பாலிசி செய்யப்பட்ட அரிசிகள். புரியுதா? சத்த பூரா நீக்கிட்டு தான் நீங்க இப்ப வாங்கி கடையில அரிசி டபக்குன்னு வாயில் உள்ள போயிடும். ரேஷன் அரிசி சாப்பிடு, அரைச்சி சவச்சி அப்படியே நைஸா கூலா உள்ள இறங்கும். பல்ல எக்ஸாம் கொடுத்துருக்கு. எல்லாம் சடக்குன்னு விழுங்க கூடாதுப்பா, மெதுவா சாப்பிடணும். அப்படியே அப்படி சவச்சி அரைச்சி மெதுவா கூலாதான் உள்ள போகணும், உமிழ் நீரோட உள்ள போகணும். அப்பந்தான் என்ன செய்யும், நோய் இல்லாமல் வாழலாம். புரியுதா? அப்போ சாப்பாடுல பாத்தீங்கன்னா நம்முடைய உணவுகளை புறத்தையும் அழிச்சாச்சு. உணவுகளை புறத்தையும் அழிச்சாச்சு. அழிச்சாச்சா இல்லையா? இட்லி சாப்பிடவே கூட இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் கூட சாப்பிடணும். ஏன் சொல்லிருக்குங்க, நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போதும் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இட்லி சாப்பிடும். அது என்னைக்கு தெரியுமா? குட் குட் சார், இது கரெக்டா சொல்லிட்டீங்கப்பா. அப்ப தீபாவளிக்கு மட்டும்தான் எங்க வீட்டுல இட்லி போட்டுக்காவல, நீ வந்துரு ஏக்கா எங்க வீட்டுல இட்லி போட்டுக்கா, வாக்கா சாப்பிடுவாக்கா, ஏன் மாப்பிள்ள ராம இப்படி சொன்ன காலம் அன்றைக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு எல்லாரும் வீட்லயும் மாவு பாக்கெட் கடை வச்சிருக்காங்க. டபக்கு வாங்கி டபக்கு என்னப்பா இது, அவன் என்னைக்கு அரைச்சானே தெரியாது. இன்னொன்னு அந்த ஒரு மையப்பெட்டி இருக்க, என்ன பெட்டி அது இல்ல, இன்னொரு மையப்பெட்டி இருக்க பிரிச்சி, அந்த மையப்பெட்டி மோசமானது. அந்த மையப்பெட்டிக்குள்ளதான் எல்லாத்தையும் கொண்டு அடைக்க வச்சாங்க. ஒரு மாசம் ஆனாலும் பாட்டை வைக்கும். அப்படிதானே? ஆனா அந்த மையப்பெட்டில இருந்து வச்சு சாப்பிடக்கூடாது. மையப்பெட்டி சாப்பிடக்கூடாது. மையப்பெட்டில சும்மா எதுக்குப்பா, ஒப்புக்கு. எங்க வீட்லயும் பிரிட்ஜ் இருக்குன்னு சொல்லிடுவோம். இதுவும் லட்சக்கணக்கான ரூபாய்க்குள்ள பெரிய பிரிட்ஜ் வாங்கி வச்சிருப்பாங்க. எல்லாரும் வந்தா பயங்கரமா இருக்காரு இதுவா, அதுதான் உடம்பு அழிக்குது, அதுதான் உடம்ப அழிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆனா வெண்டைக்காவை நினைச்சுவோம் கொண்டு வந்து லேச தட்டிட்டு கடிச்சு சாப்பிடும், கழுவிட்டு. கேரட்டை சாப்பிடும். இப்ப யாருமே சாப்பிட மாட்டான். பச்சை காய்கறி சாப்பிடவே கிடையாது. பச்சை காய்கறிகளை சாப்பிடவே கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கொய்யாப்பழத்துல பாருங்க, மேல மருந்து இருக்கு பாத்தீங்களா, லேச வெட்டிட்டு இருக்காது மருந்து. கொய்யாப்பழம் பாத்தீங்களா, ரோட்ல இருக்காங்க கொய்யாப்பழம். ஒரு சில இடங்கள்ல கொய்யாப்பழத்தை மருந்து அடிக்க மாட்டான். என்னைக்கு தூத்துக்குள்ள ஸ்பிக் வந்துச்சு, அதுக்கப்புறம் யூரியாவுடைய வளர்ச்சி அதிகமாகி என்ன செய்தாங்க, மகசூல் அதிகரிப்பதற்கான வேலைகளை அவங்க பார்த்தாங்க. இதனால என்ன செய்யுது, யூரியா பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் ஆர்கானிக் தான், ஆர்கானிக் காய்கறி கிடைக்குமா, ஆர்கானிக் அரிசி கிடைக்குமா அப்படிங்கிறதான். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய அரிசியை கூட அடிச்சாச்சு. இப்ப யாரும் சாப்பிட கிடையாது. ஆனா இப்ப நிறைய பேருக்கு நான் ஒரு 8 வருஷமா போராடிட்டு இருக்கேன் பாரம்பரிய அரிசி. நான் இன்னைக்கு காலையில என்ன அரிசி சாப்பிட்டேன்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசி காலையில கஞ்சி வச்சு சாப்பிட்டேன். கஞ்சி வச்சு துவையில வச்சு சாப்பிட்டேன். மாப்பிள்ளை சம்பா நீங்க எப்படி சொல்லலாம், மாப்பிள்ளை சம்பா காலையில சாப்பிடலாம், நைட்டு கருப்பு கோழி கொண்டு இருக்கலாம், மதியம் ரேஷன் அரிசி சாப்பிடலாம். இப்படி விதவிதமா இந்த அரிசிகளை மாத்தி பாரம்பரிய அரிசி நான் சொல்றது, கருப்பு கோழி மாப்பிள்ளை மாப்பிள்ளை சிரிக்கான். நம்மளால மாப்பிள்ளை சம்பாலாம் சாப்பிடுவாரு போல இருக்கு அப்படி அவன் வாங்கிட்டு இருக்கான். அரிசி கருப்பு கோழி கேன்சர் நோய் உருவாக்கூடியமா, புரியும் உங்களுக்கு? எதுக்கு நோய்கள் வருது நினைக்கிறீங்க? நம்ம அரிசிகள் இருக்குல்ல, முன்னோருடைய பாரம்பரிய அரிசியில எல்லா நோய்களையும் குணமாக்கூடிய அரிசிகள் இருக்கு. எங்க தமிழன்பா சங்கம விழாவில் நாங்க வச்சிருந்தோம், எல்லா அரிசியும் வச்சிருந்தோம். பெரிய மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம் வச்சிருந்தோம், பாரம்பரிய கலைகள், நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னோம். ஆனா நிறைய பேர் வர முடியும். இளைஞர்கள் பூராம இந்த பீட்சா பர்கர், அதாவது நம்ம இப்ப என்ன தெரியுமா, அரபு நாட்டு உணவு பரோட்டா பிரியாணியை சாப்பிடும். அரபு நாட்டு உணவு தானே பரோட்டா பிரியாணி, அப்படிதானே? நம்ம நாட்டு உணவு பார்த்தா பரோட்டா எங்க உணவு, ஒட்டகத்து. வெரி குட், சூப்பர், அருமை சொல்றேன் பையன். அரபு நாடுகளை ஒட்டகத்துக்கு போட்டாங்க. ஒட்டகத்துக்கு போட்ட நிச்சயம் ரொம்ப நேரம் செமிக்காம அப்படி கிடக்கும் இதுல. எப்படி ஒட்டகம் பண்ணீங்க, ஒட்டகம் சாப்பிட்டதுன்னா நீங்க சாப்பிட்டீங்களாப்பா, நீங்க பெரிய ஆள் தான். பரோட்டா ஒட்டகத்துக்கு போட்டான். இன்னைக்கு நம்ம ஆளுக்கு மனுஷனுக்கு போடுறான். டேய் போடுறான், ரெண்டு போடுறான். இவன் போவான், சார் மதிய சாப்பாடு 100 ரூபாய் சாப்பிட முடியாது, 30 ரூபாய் சாப்பிட முடியாது சார், 2-3 பரோட்டா. அது பாட்டுக்கு ஒரு 5 மணி நேரம் கிடக்கு சார், இல்ல 5 மணி நேரம் வயிற்றுல கிடக்கும். அதனாலதான் குதிரைக்கு போட்டான்.
இப்ப நம்ம ஆளு அரபு நாட்டு உணவு பரோட்டாவுக்கு பிரியாணிக்கு அடிமை ஆயிட்டான். அடுத்தாப்புல சைனாக்காரன் சாப்பாடு என்ன நம்ம சாப்பிட்டுருக்கோம். அதுக்கு பேரு நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்ங்க. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க. அவரை ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க மொத்தத்துல. அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்டா நம்ம மரியாதை போகுது. அப்படியே ஃபாஸ்டா மரியாதை போறதுதான் ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு நிறைய செத்து போயிட்டான் தெரியுமா? பாக்குறீங்களா இல்லையா? நான் சொல்லலம்மா, எல்லாம் ஆதாரங்கள் இருக்குது. சாப்பிட்டீங்களா? பாத்தீங்களா இல்லையா? தூத்துக்குள்ள 6000 பரோட்டா கடைகள். எத்தனை கடைகள் இருக்கு? 6000 பரோட்டா கடைகள், 4000 பிரியாணி கடைகள். இட்லி கடைகள் எவ்வளவு இருக்கும்? விரல் விட்டு எண்ணி விடலாம். 200 கடைகள். ஆனா இட்லியை நம்ம சாப்பிடுறதுக்கு ரொம்ப நோயாளி மாதிரியே சாப்பிட வேண்டியது. அதனாலதான் உணவை கொஞ்சம் மாத்திக்கோங்க. உணவுகளா மாத்திடணும். அப்புறம் இன்னொரு ஒரு கோயில் கொடையில அப்பெல்லாம் என்ன வைப்பாங்க? சுண்டல் சொல்லுதா? சுண்டல், மாங்காய், வேர்க்கடலை. இப்போ நீங்க அங்க பாரு, என்ன இருக்கு? பானிபூரி. எங்க வருது? வடக்கன்ஸ். அருமையான பேர வடக்கன்ஸ். நல்ல கைத்தறிப்பா, மகிழ்ச்சி. நான் நம்மளுடைய அடையாளத்தை விடக்கூடாது. நான் நம்மளுடைய வேலை நம்ம தான் செய்யணும், வேற மாதிரி செய்யக்கூடாது. அதனால இன்னைக்கு இந்த நம்ம தூத்துக்குடியில வடக்கன்ஸ் எவ்வளவு இருக்காங்க தெரியுமா? ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. நம்ம வேலையை கூட அவன் இறந்துட்டான். நம்மால் கூட சோம்பி ஆயிட்டான். நம்மால் கூட சோம்பேறித்தனம். நான் என்ன சொல்ற முடியும்? எந்த வேலையில இப்பவுமே NSSல மண்ணுட்டு பிடிக்கீங்களா? நாங்க மண்ணுட்டு பிடிச்சாக்குதான் நல்ல செம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு அவன் நினைக்கிறான் நம்ம வேலையை பார்த்து சம்பளத்தை வாங்கி போய் நம்ம இப்படி பார்த்துட்டு 12 மணி ஆயிட்டு குவார்டர் வரைக்கும் ஒரு குவார்டர் அடிச்சுட்டு அம்மா அவனுக்கு போய் ஒரு 2 சாப்பாடு சாப்பிட்டு மறந்துடும். எவ்வளவு வசீகமா இருக்கீங்களா? அவனை மட்டும் தான் நினைக்கிறான், தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தைகளையும் நினைக்கல. எவ்வளவு வருத்தமா இருக்கீங்களா? அதுதான் இளைஞர்கள், அது மாணவ செல்வங்கள் இல்ல. ஏன்னா மாணவர்களை பத்தி செல்வங்கள், மாணவ செல்வங்கள். நீங்க செல்வங்கள், நாட்டுடைய செல்வம், வளமிக்க நீங்க தான். இப்ப நீங்க போதைகளுக்குள்ள போய் சிக்கிட்டீங்க வச்சுக்கோங்க, இந்த நாடு வம்பா போயிடும். நீங்க போதைக்கு அடிமையிட்டா இந்த நாடு வம்பா போயிடும். இப்ப இந்த நாடு நல்லா இருக்குன்னு நம்ம இருக்கணும். நாம ஒரு கட்டுக்கோப்பில் இருக்கும். சொல்ல முடியாது. இங்கே ஒரு பிரதமர் இருக்கலாம், இங்கே ஒரு ஜனாதிபதி இருக்கலாம், சிரிக்க கூடாது, நடக்கும். புரியுதா தம்பி? இன்றைக்கு 28 வருஷம் ஆயிட்டு. இன்னைக்கு ஒரு பிரதமர் நம்ம இந்தியாவில, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரதமர் கூட போல. ஏன் போல? ஹிந்தி மொழி தெரியாம போயிட்டு. நான் நாட்டார் வழக்கத்தில் சேல்ஸ் காலேஜ் படிக்கும்போது 30 நாள் டூர் எங்க இந்தியா ஃபுல்லா. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நான் போனேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போயிருக்கேன். 30 நாள் போயிருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒவ்வொரு ஊரையும் நம்ம பாடுவோம், பேசுவோம், ஆடுவோம். நான் கோலாட்டம் நல்லா ஆடுவோம். கோலாட்டம், நாடகம் நல்லா பண்ணுவோம் எல்லாமே. அப்ப நான் பண்ணுவோம். நாங்க எங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா கூட்டு போனாங்க. இலவசமாக தான் இந்தியா முழுக்க போனோம். அப்போ எனக்கு என்னன்னா, நம்ம ஆங்கிலத்துல பேசினாலும் அவங்களுக்கு புரியும். அவன் கேட்டல பாணி அது, அதாவது ஒரு சில வார்த்தைகள் கேட்டு என்ன செஞ்சு ரொம்ப சங்கடப்பட்டு வரும். அப்ப ஹிந்தி மொழி தந்து தேவையா இல்லையா? தேவைதான். நேஷனல் லாங்குவேஜ் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் நம்ம கையில வச்சுட்டுருவோம். இங்கிலீஷ் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தமிழ் இல்லாம இங்கிலீஷ் தமிழ் ஆயிட்டு. தமிழ் இங்கிலீஷ், தங்கிலீஷ். சூப்பர், தங்கிலீஷ் மனசுல இருக்கு. இப்ப தங்கிலீஷ் நம்ம பேசுறோம். அப்போ ஹிந்தி படிச்சிருந்தா என்ன செஞ்சிருப்போம் சொல்லுங்க? நான் வட இந்தியால 30 நாள் போயிருந்தீங்களா? நிறைய நண்பர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருப்பாங்க, சேர்ந்திருப்பான். சேராம போயிருந்து ஹிந்தி மொழி தெரியாதனால நான் பல கல்லூரிகள் போனோம். பல கல்லூரிகளை போயிருந்தோம். பல முக்கியமான இடங்களுக்குலாம் போயிருந்தோம். லக்னோல இருந்து, உத்தரகாசில இருந்து அங்க போக எனக்கு ஒரு கவிதை நான் ஆக்சுவலி எழுதுவேன். கவிதை அப்போ இப்போ 99 எனக்கு எழுதின கவிதை. என் கைகள் விரைக்கிறது, என் கால்கள் விரைக்கிறது, என் முகமெல்லாம் விரைக்கிறது, ஆனால் என் இடையை மட்டும் விரைக்க வைக்கவில்லையே அப்படின்னு ஒரு சிலர் ஓடிச்சு. அதில் நீ இருக்கிறாய் என்றா பணி என் காதல். கைகள் விரைக்கிறது, கிளவுஸ் போடல. கால்கள் விரைக்கிறது, நான் இது ஷூ போடல, நான் செருப்பு போடுவேன், சப்பல் தான் போடுவேன். பயங்கர குளிர். எழுதுகிறவர்னா இதையெல்லாம்